கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான காரியங்களையும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் முதல்ல அறிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன் தேடி வருகிறார்? அவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் வாஞ்சியாக இருக்கிறார். அவனை எப்படியாட்டு உயர்த்த வேண்டும். அவன் கீழே இல்லாமல் எப்பொழுதும் அவன் உயர்ந்திருக்க வேண்டும், வாழ இல்லாமல் தலையாக இருக்க வேண்டும். அவன் எல்லா விதத்திலுமே, அவனுக்கு எல்லா காரியத்திலுமே நான் கூட இருந்து செய்வதற்கு என்னுடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அவன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவன் என்னை விசுவாசிக்க வேண்டும். அவ்வளோதான். இதைத்தான் அவர் எதிர்பார்த்து கொண்டார். ஏன்னா அந்த அண்ட சராசரி எல்லாத்தையும், வெள்ளி பொண்ணு வைடூரியம் எல்லாம் படைத்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதனால் அவர் உங்களை தேடி வந்து ஐஸ்வர்யத்தை தந்து அதை அனுபவிக்க ஒரு அனுக்கிரகத்தையும் கொடுக்கிறவர் உங்களுக்குள்ளே தேடி வருகிறார். இதனால தான் நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார். ஏன் தேடி வருகிறார்? உங்களுக்கான எல்லா விஷயமான நல்ல காரியங்களையும் நல்ல விதமான பொக்கிஷங்களையும் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் நிரப்பதற்குத்தான் அவர் உங்களை தேடி வருகிறார். ஒரு மனிதன் உங்களை தேடி வருகிறான் என்றால் அவங்க ஏதாவது நன்மைக்கு தான் வருவான், இல்லைன்னா பிரச்சனைக்கு வராது. அது நீங்கள் பிரச்சனை உண்டு பண்ண. ஆனால் சில காரியங்கள் அவங்களே ஒருத்தர் தேடி வந்தாங்கன்னா ஒரு நல்ல காரியத்துக்கு வருவாங்க. பார்த்தீங்களா, சில பேர் வீட்டில் வந்தீங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு காரியம் இருக்குது, இது இப்படி எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எனக்கு முடிச்சு தர முடியும், உங்களால் முடியும் அப்படின்னு தான் அவங்களெல்லாம் தேடி வராங்க. பாருங்கள், நிறைய பேர் தேடி வருவதற்கு அந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளம், அவங்களுடைய மனம் அந்த அளவுக்கு இருக்கும். அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கும். ஒருத்தர் தேடி வந்து ஒருத்தர் கேட்க எனக்கு கொஞ்சம் பொருளாதாரத்தில் குறை இருக்குது அப்படின்னா அவங்க உடனே கொடுப்பாங்க. ஏனென்றால் அவங்க தேடி ஏன் வருகிறாங்கன்னா அவங்ககிட்ட இருக்குது, எல்லாமே எல்லா காரியமும் இருக்குது. அதனால தான் அவர்கள் வந்து அந்த காரியத்தில் அவங்க செய்கிறாங்க இந்த மாதிரி. அதனால் கர்த்தர் பாருங்கள், அவரே வருகிறார். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அவங்ககிட்ட இருக்கிறதுனால நம்ம போகிறோம். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, அவர்கிட்ட இருக்க அவரே வராரு. மனிதன் அப்படி கிடையாது. மனிதன் இருக்கவன்ட்ட பீஸ் கேட்குறான். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, என்கிட்ட இருக்கிறதுனா கொடுக்க போகிறேன். இப்படி மனிதனுடைய எண்ணம் இருக்கா? ஆனால் கர்த்தருடைய எண்ணம் அப்படி தான் உங்களை நோக்கி இருக்கு. அதுதான் நீங்கள் அதை உணர வேண்டும். அவருடைய வார்த்தை பாருங்கள், சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. தேவன் பாருங்க, அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவனுக்கு இந்த மாதிரி அவனை தேடி வந்து இது கொடுக்குறார். உனக்கு தான் நான் எல்லாம் தருவேன்னு சொல்லி. நான் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற இந்த வார்த்தைகளில் பூரா வாக்குத்தத்தங்கள். இதையெல்லாம் நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். இது எபிரேயர் 2:8 இருக்குது. இது பாருங்க, தேவன் இந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ளே இருந்து அவர் வேலை செய்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார். அதை முதல்ல நன்றாக புரிஞ்சுக்கணும். மனிதனுக்கு முக்கியமானது என்ன? ஒருவர் என்னை நேசிக்கணும், எனக்கு தேவையான சந்திக்கணும், எனக்கு எல்லாமே, நான் ஏதாட்டு ஒரு குறை இருந்துச்சுன்னா என்னை கண்டுக்கக்கூடாது, ஏதாட்டு இருந்துச்சுன்னா ஏதாட்டு எனக்கு செல்வங்கள் குறைவாக இருந்ததுன்னா அதை எனக்கு தரணும். இப்படி தான் மனுஷன் யோசிக்கிறான். யாராட்டு தந்துடணும், யாராட்டு செய்யணும், இப்படி நடக்கணும். ஆனால் பாருங்கள், அவன் அதற்கு பிரயாசம் எடுக்காமே இப்படி நினைத்து அது நடக்காது. கர்த்தருக்குள்ள வார்த்தைகளை அவன் இதெல்லாம் எனக்கு தேவை, ஏனென்றால் கர்த்தரை நான் நேசிக்கிறேன், அவர் எனக்கு கொடுக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று நீங்கள் இது தேடி அதை நாடும் பொழுது பாருங்கள், நீங்கள் ஒரு பாடல் கேட்கணும்னு ஆசைப்படுதீங்க வானொலியில், உங்களுக்கு கேட்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் நீங்கள் வெறும் வானொலி பெட்டியை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா அது கேட்குமா? கேட்காது. அந்த பாயிண்டில் நீங்கள் கொண்டு போகணும். இப்போ 9.3 9.8ன்னா அதை கொண்டு போய் அந்த அலைவரிசையில் வச்சா தான் அது கேட்கும். இப்போ செய்ய வேண்டிய காரியம் என்ன இருக்குது? வானொலி இருக்குது, அங்கே உள்ள பாட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது, பாட்டு இருக்குது, நியூஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் தான் அதை டியூன் பண்ணணும். அதே மாதிரி தான் தேவன் இந்த உலகத்தில் பொக்கிஷன் எல்லாம் நிறைத்து வைத்திருக்கிறார். இப்போ அதை நீங்கள் கரெக்டாக டியூன் பண்ணும்போது அது உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த உலகத்தில் பாருங்கள், எல்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் அந்த ரேடியோக்குள்ளே எல்லாம் இருக்குது. நீங்கள் அந்த டியூன் பண்ணும்போது அந்த பாடல் வெளியே வருகிறது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கேட்ச் பண்ணதுக்கு கூட அந்த தாளத்தை நீங்கள் வளர்த்துக்கிடணும். அவ்வளோதான். வேறு அது ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு அது அப்படியே பாடல் வந்துக்கிட்டே இருக்கும், பொழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த பணங்களை பற்றி உங்களுக்கு தெரியும்னா, தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது பணம் வந்துக்கிட்டே இருக்கும். சிலவங்க பாருங்கள், பணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு குறைவே இருக்காது, வந்துக்கிட்டே இருக்கும். ஏனென்றால் அவங்க அந்த டியூனில் இருக்காங்க, குறைவே இருக்காது. செல்வங்களுக்கு எப்பவும் சுகம் பெலத்தோடு இருக்கிறாங்கன்னு எப்படி அவங்க அந்த டியூனில் இருக்காங்க. எப்படி காலையில் எந்திக்கணும், எப்படி தன் சரீரத்தை சரி பண்ணணும், எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும், அந்த டியூனில் கரெக்டாக இருக்காங்க.
அதனால் என்ன நடக்குதுன்னா அவங்க சரீரம் கரெக்டாக இருக்குது. சிலவங்க அப்படி இல்லை, நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் ஆனால் என் சரீரம் நல்லாயிருக்கும். அது எப்படி? இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது. இப்போ தங்கமோட பாருங்கள், தோண்டினா தான் வருது. பெட்ரோலும் அப்படி தான், நீங்கள் தோண்டினா தான் வரும். உள்ளுக்குள்ளே எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் தேவன் வச்சுருக்கிறார், உங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாம் வச்சுருக்கிறார். இப்போ நீங்கள் அதை தேவைன்னா நீங்கள் தான் எடுக்கணும். இதைத்தான் தேவன் அதை செயலை அவர் விரும்புகிறார். இந்த செயலை நீங்கள் நாடும் பொழுது ஒரு தடவை நீங்கள் அதை கண்டடைஞ்சிட்டிங்கன்னு வச்சாங்களாம், உங்களுக்கு அது அமுத சுரபி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். நிற்கவே நிற்காது. தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி? அவன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்னு போட்டிருக்கு பைபிளில். நீதிமான் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும். எப்படி? தேவனுடைய வார்த்தை அவனுக்கு கேட்டு அதன்படி நடந்து போகும்போது அவன் வீட்டில் ஐஸ்வர்யம் வந்து ஓடிட்டு போகாது, வந்து நின்றுட்டு அங்கே அந்தந்த போகாது. சிலவங்களுக்கு பாருங்கள், பணம் வரும், திடீர்னு காணாமல் போயிடும், திடீர்னு அவன் ஏழையாயிருவான். காரணம் என்ன? அவன் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் பணத்துக்கு மேலே பிரியமாக இருந்தான். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது அவனுடைய உள்ளம் அவனுக்கு தடுமாறுதல் கொடுக்கிறது. ஆனால் தேவன் பாருங்கள், எல்லா பொருளையும் அவனுக்கு கீழ்ப்படுத்துவதில்லை. ஒன்றுமே இல்லை, எல்லாமே வச்சிருக்கிறார். நான் தான் அதை தேடணும், நம்ம தான் அதை பார்க்கணும். இப்படி அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை பாருங்கள், அவரே தேடி வந்து, இன்றைக்கி பாருங்கள் நான் சொன்ன வார்த்தைகளை பாருங்கள், அவரே தேடி வந்து தேவனுடைய வார்த்தை, இதெல்லாம் நீங்கள் கேட்குறது தேவனுடைய வார்த்தை. அவர் சொல்லுகிற இதே மாதிரி செய், தேடி வந்து வார்த்தையை கொடுக்குறார். இப்போ அவர் வந்து உட்காந்து உங்களுக்கு பரீட்சையில் எழுதும்போது கை வச்சு எழுதும், அவருடைய துணை இருக்கும், அவருடைய கிருபை இருக்கும், அது உங்களுக்கு ஞானம் கொடுப்பார். எழுதுறது நீங்கள் தான் எழுதணும். அந்த அளவுக்கு அவர் ஞானத்தை கொடுக்கிறவர் உங்களுக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே உணர்த்துற எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி கையாள வேண்டும், எதெல்லாம் பேச வேண்டும், எதெல்லாம் பேசக்கூடாது, இப்படித்தான் அவர் ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுத்து உங்களுக்கு கீழ்ப்படுத்தி அந்த எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் அறிந்து அதை பெற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும். இதுதான் ஒவ்வொரு நாள் நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் உன்னை திரும்ப தேடி வருகிறார் என்றால் அவர் உங்களுக்கு எல்லா விதமான சகலவித நன்மையும் தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் இந்த மாதிரி காரியத்தை கொண்டு வந்து உங்களுடைய உள்ளத்தை நிரப்பும் போது உங்களுடைய உள்ளம் என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருந்து தேவன் உண்மையிலே எனக்கு இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிற இந்த பூலோகத்திலே அற்புதமாக தேடி வந்து எனக்கு தேவையானதை தருகிற ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நான் அதை டியூன் பண்ணதுக்கு நான் கற்றுக்கொள்ளும் பொழுது அது எனக்கு அமிர்த சுரபி போல வரப்போகிறது. அதுதான் உண்மை. ஒரு மனிதன் இதைத்தான் எல்லாமே அது பொக்கிஷம் உள்ள நிறைஞ்சிருக்கு இந்த உலகத்தில். பாருங்கள், அதை தேவன் எல்லாம் வச்சுட்டார் இந்த உலகத்தில். கல்வாரி சிலுவையின் மூலமாக எல்லாத்தையும் இந்த உலகத்தில் வைத்து வைத்திருக்கிறார். இதை நீங்கள் இப்போ எடுக்கணும். எப்படி? இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு எதை எடுக்கணுமோ அதை எடுக்கணும், சுகத்தை எடுக்கணும், பணம் வேணும் பணத்தை எடுக்கணும். இப்படி ஒரு வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் செயலுக்குள்ளே போகும் பொழுது நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆக நீங்கள் எதை வைத்து சோர்ந்து போவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த மாதிரி சில நிமிடங்கள் வார்த்தைகளை கேட்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களுக்குள் மனதிற்குள்ளே சென்று கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலையும் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.